என்னங்க ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இங்கே நல்லா இருக்கும் லூசு. நான் ரொம்ப நாளாக நினச்சேன் மத்துக்கோ ஒன்று ஒரு நாளாவது இங்கே கூப்பிட்டு வரணும்னு. இங்கே சாப்பிட்டு பாரு சரியா, எப்படி இருக்குன்னு சொல்லு. ம் சரிங்க. இங்கே மட்டன் சூப் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுறியா? ஆ சரிங்க. என்ன சார் வேணும்? ஃபர்ஸ்ட் 2 சூப் சொல்லுவோம், ஆ சரிங்க. அப்புறமா வேற ஏதாச்சும் ஆர்டர் போடலாம். ஓகேவா? ஆ சரிங்க, அப்படியே பண்ணுவோம். தம்பி 2 மட்டன் சூப்புப்பா. ஓகே சார். வேற என்ன வேணும் சொல்லு. இங்க வேற ஓரளவுக்கு எல்லாம் நல்லா என்ன தான் ஸ்பெஷல்? வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு எல்லாம் நல்லா தான் வச்சுருப்பாங்க. வேற என்ன சார் வேணும்? இல்லை உனக்கு என்ன வேணும்? எனக்கு பாஸ்தா இருக்குமா? பாஸ்தா இருக்கும் இங்கே. தம்பி பாஸ்தா உண்டா இங்கே? ஆமா சார் இருக்கு. 2 பாஸ்தா போட சொல்லு. ஓகே சார், ஒரு 5 மினிட்ஸ்ல கொண்டு வரேன். சூடு ஆறதுக்குள்ள குடிமா. ஆ சரிங்க. என்ன சூப் நல்லா இருந்ததா? ஆமாங்க நல்லா இருந்துச்சு, ஃபுல்லா குடிச்சிட்டேன். ஏ அம்மா என்ன பெருசு. அப்படிதான் லூசு இருக்கும். ஏங்க இவ்ளோ பெருசுல நான் தனியாலாம் சாப்பிட மாட்டேன், எப்படி மிச்சம் தான் வரும். நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோமா? சீரியஸாவா? சாப்பிட மாட்டியோ? அங்க பார்த்தாலே பயமா இருக்கு, எவ்வளோ பெருசா இருக்கு. இதை நான் மட்டும் தனியா எப்படி சாப்பிட்டுக்கிடுவேன்? அதான் தம்பிகிட்ட சொல்லி இன்னொரு இது ஆர்டர் போட்டிருந்தேன்லங்க, அதை கொஞ்சம் கேன்சல் பண்ண சொல்லுங்களா. நம்ம 2 பேரும் இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். தம்பி இன்னொன்று ரெடி ஆகிட்டு இருக்கா எப்படி? ஆமா சார் ரெடி ஆயிடுச்சு, அடுத்த அதுதான் கொண்டு வரணும்னு இருந்தேன். ஐயே அப்படியா, சரிப்பா. அப்போ நீ அதை பார்சல் பண்ணிடு. ஓகே சார். லூசு, உன்னால சாப்பிட முடியலன்னா ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியது தானே. இப்போ அது வேஸ்ட் தானே. இப்போ இதையும் நான் ஷேர் பண்ணி சாப்பிடணுமா? இனி அதையும் நான் எப்படி சாப்பிட முடியும்? எதுக்கு என்கிட்ட சாப்பிட்றீங்க? பின்ன நீ தானே பாஸ்தா வேணும்னு கேட்டா, என்னமோ உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வேற 2 அண்ணன் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தெரியும், பாஸ்தானா ஒரு சின்ன பவுலில் கொண்டு வந்து தருவாங்கன்னு நினச்சேன். இவ்வளோ பெருசாக கொண்டு வைப்பாங்க, நான் என்ன கனவாங்கன்னேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வர்றது. சரி, நிம்மதியாக வெளியில் கூட வர முடியலை. சரி இப்போ எதுக்கு கத்தியா? நான் ஒன்றும் கத்தலை, நீங்கள் கத்த வைக்கிறீங்க. சரி இப்போ எதுக்கு நீ சண்டை போட்டு கிடக்கா? உட்காந்து சாப்பிடு ஒழுங்கா. பிரச்சலாகும். எனக்கு எதுவுமே வேண்டாம், பாஸ்தாவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டு பார்த்துக்க. சும்மா எல்லாமோ இஷ்டத்துக்கு தான் நடக்கணும் இங்கே. இப்போ எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? வீட்டில் இருந்தாலும் சண்டை தான், வெளியில் வந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து என்னத்தையாவது சண்டை இழுத்துறது. சரி, என்னதான் செய்யணும் ஒன்றும் புரியலை. இப்போ எதுக்கு அலியா? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே நடக்கவும் இல்லைங்க. சரி அழாத, ஏதோ ஒரு டென்ஷனில் கத்திட்டேன் சரியா, சாரி. ஆமாம், உங்கள் சாரி யாருக்கு வேணும்? நல்லா கத்திக்கிட்டு சாரியா, சாரி சொன்னால் எல்லாம் மாறிடுமோ? சாரி தங்க பிள்ளை. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? நல்லா திட்டிக்கிட்டு தங்க பிள்ளை தொங்க பிள்ளைன்னுக்கிட்டு ஓடுங்க. சரி சரி வா சாப்பிடும். யாராயிட்டு வீட்டுக்கு போவோம். இது ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவாங்க? ஆமாம், ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலும் கையை வச்சு சாப்பிட்டா தான் எனக்குலாம் பிடிக்கும்ப்பா. சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும், இல்லைன்னா என்னவோ மாதிரி இருக்கும். நீயும் கையை வச்சு சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி சரி. இனி எனக்கு போதும், மிச்சத்தை நீ சாப்பிட்ரு சரியா? இவ்வளோ இருக்கலாம், இவ்வளோத்து நான் எப்படி சாப்பிடுவேன்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏம்மா தாயே, எனக்கு போதும்ப்பா, நான் நிறைய சாப்பிட்டாச்சு. இதை நீ சாப்பிடு. இன்னும் ஒரு பார்சல் வீட்டுக்கு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? வீட்டில் போய் அதையும் சாப்பிடணும். எனக்கு இப்போதைக்கு போதும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நீ கடன்னு சாப்பிடு, நம்ம டக்குன்னு வீட்டுக்கு கிளம்புவோம் சரியா? போதுங்க, நிறைய சாப்பிட்டாச்சு. சரி வேற ஏதாவது வேணுமா? போதும்ப்பா, வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமாம், ஓடியா வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு சூடாக ஒரு கப் காஃபி தான். என்ன அதென்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது? அப்படிலாம் இல்லை லூசு. கடையில் டீ குடித்தாலும் நீ போடுற டீயோ காஃபியோ மாதிரி வராது, புரியுதா? அது தனி டேஸ்ட்டு தான். ஐஸ் வைக்க உங்களுக்கு சொல்லியா தரணும்? சரி நீ கார் பக்கத்தில் போய் நில்லு, நான் பில் பே பண்ணிட்டு வரேன்னா. சரிங்க.